அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் ஹஸ்பண்ட் ஒரு டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டை போய் குனாஃபா சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த குனாஃபாவை நம்ம வீட்டில் எப்படி மேக் பண்ணுறோங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம். நாங்கள் லாஸ்ட்டாக குனாஃபா சாப்பிட்டு 1 year ஆகுது கரெக்டாக. ஸோ குனாஃபா நம்மளும் வீட்டில் மேக் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ குனாஃபாக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்து செய்வோம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டோம். அதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் தேவை, பட்டர் தேவை. பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுக்க சொன்னாங்க. இந்த க்ரீம் சீஸ் தான் வாங்கியிருந்தோம். இதுதான் குனாஃபாவோட பேஸ். இது ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நல்லா பட்டரில் சோக் பண்ணணுமா. பட்டர் அதுக்காக மெல்ட் பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கேன். இது நல்லா அப்படியே இடியாப்பம் மாதிரி உதிரி உதிரியாக வந்துக்கிட்டே இருக்கு. எடுக்க அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் நல்லா பட்டரை மெல்ட் பண்ணி ஊற்றி பரட்டி எல்லா இடத்துலையும் இந்த பட்டர் படுற மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுக்கணும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளெல்லாம் புக்கில் வாரம் புக்கில் ஏதாவது ஒரு ரெசிபி வரும். நியூஸ் பேப்பரோட ஒரு புக்கு வரும், வார இதழ்னு சொல்லிட்டு. அந்த புக்கில் நிறைய ரெசிபி எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு 2-3 ரெசிபியாவது மினிமம் எழுதியிருப்பாங்க. அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு நல்லா இதாக இருக்கும். இதை ஒரு கடாயை எடுத்து அதில் ஆயிலை தடவவும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம், ஆயிலை ஊற்றவும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கோம். அது படிக்கவே காமெடியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாய்ஸ் குக்கக்குள்ளே அந்த தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ ஒரு ஃப்ரை பேனை எடுத்து அதில் நல்லா பட்டரை, அந்த மெல்ட் பண்ண பட்டரையே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து, இந்த நம்ம கீழே தானே பரட்டி சோப் பண்ணி வச்சுருக்கோம், அதனால அழுத்தம் கொடுத்து வைக்கணுமா. ஸோ இதுக்கு அழுத்தம் கொடுத்ததுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு அப்புறம் டம்ளர் வச்சு நல்லா ஃபுல்லாக ஃபோர்ஸாக அழுத்தம் கொடுத்தேன். அது நல்லா டைட்டாக கம்பைன் ஆகிற மாதிரி இருக்கணும். மேக்ஸிமம் 90s கிட்ஸ்லாம் அதே மாதிரி புக்கு படித்து ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸாவது ட்ரை பண்ணியிருப்பீங்க. நான் வார இதழில் பார்த்து தான் ஃபஸ்ட்டு ரெசிபி வீட்லேயே ட்ரை பண்ணேன். அப்போ அம்மாலாம் வெளியில் போனப்போ அம்மா இல்லாத சமயத்தில் அந்த புக்கில் உள்ளதை எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயத்தை நறுக்கவும், தக்காளியை நறுக்கவோ, அப்படி பொடி பொடியாக நறுக்கவோ அப்படிலாம் போட்டிருந்துச்சு. அதனால் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்து செஞ்சேன். அதே மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீம் சீஸை வந்து நடுவில் ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓரத்தில் வராமல் நடுவில் ஃபில் பண்ணணும். நல்லா பரட்டி விட்டுட்டு ஓரத்துக்கு போகாமல் நடுப்புற மட்டும் வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். அதுக்கு மேலே திரும்பி பாதி இருக்குல்ல, அந்த திரும்பி பாதியை எடுத்து ஃபுல்லாக நல்லா அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் செஞ்ச மாதிரி நல்லா அழுத்தி விட்டு, அப்புறம் நான் பாதியில் கொஞ்சம் பத்தில் திரும்பி வேற எடுத்து கீழே பரட்டி வச்சு திரும்பி செஞ்சேன். நீங்கள் எடுத்துக்குள்ளேயே கொஞ்சம் கூடவே எடுத்துக்கங்க. இது அதே மாதிரியே நல்லா அழுத்திட்டு நம்ம ஃப்ரை பேனு, தோசை இது வந்து செட் ஆகுறதில்ல. இப்போ ரெண்டும் ஒரே அளவுலேயே இருக்கிற மாதிரி 2 பேன் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நல்லா மாற்றி குக் பண்ணணுமா. திருப்பி போடுற ப்ரொசீஜர் வந்து பேனோட மாற்றுறது தான். நான் அந்த தோசை பேன்லேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 நிமிஷம் இந்த பக்கமும். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌனாகவே, கோல்டன் ப்ரௌனாகவே ஆயிடுச்சு. அடுத்த பக்கமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிஸ்தா வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி, இது வந்து சுகர் சிரப் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சுகர் சிரப்பு எல்லாருக்குமே தெரியும், ஜீனியை நல்லா கரைச்சி அது லெமன் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதை கட் பண்ணி பார்த்தா நல்ல க்ரீம் ஃபில்லிங்காகவும் வந்துச்சு, கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.